ப்ரோ ஃபைட்லாம் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி நான் சூர்யா ஃபேனே இல்லை, இருந்தாலும் செம்மையாக நடிச்சிருக்காரு, அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. சரிங்க, இப்போ ஹீரோலாம் வந்து கேங்ஸ்டர் மூவி நடிக்கிறான், ஹிட் ஆகுது. இவருக்கு அந்த கேங்ஸ்டர் மூவி செட் ஆகுதா? அவன் படமே பார்க்கல ப்ரோ, அவனை கேட்காதீங்க, அவன் தூங்கிட்டான். உள்ள 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 சரியான செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஒருத்த ப்ரோ குத்த 200 ரூபாய் அதை நம்பி பார்க்கலாம் ப்ரோ. நம்பாதீங்க, எல்லாருமே சரியான கேமரா இருக்கு ப்ரோ. அவனை கேளுங்க, அவன்லாம் வீடியோ எடுத்த ஒரு சாங் வர போது சொன்னா கன்னிமா சாங்ல எப்படி இருந்தது ப்ரோ? படமே கனிமா கண்ணாடி போக சரியான சாங் இருக்கு, உள்ள போக வைப் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு படம், கம்பல்சரி ஒருத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, மியூசிக் எப்படி இருந்துங்க? சூப்பரா இருந்துச்சு. சந்தோஷ் ஒரு சைடு, காதி சூப்பராஜ், சூர்யா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கம்பல்சரி பாருங்க, நல்லா இருக்கு. கம்பேக்கா இருக்குமா? கத்தி கத்தி பாருங்க ப்ரோ, குரலே போயிடுச்சு ப்ரோ. கம்பல்சரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து ப்ரோ. பேர் எப்படி இருந்துங்க? சூர்யா எல்லாமே ஒர்த்து ப்ரோ, கேள்வியே வேணாம். நல்லா இருக்கு, தைரியமா நம்பி போய் 200 ரூபா பார்க்கலாம். கார்த்தி சூர்யா பேருக்காவே 200 ரூபா கொடுத்து பாருங்க, நல்லா இருந்துச்சு. 10க்கா 9 கொடுக்குவேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அது ஒன்று வந்து நான் கொஞ்சம் எதிர்பார்த்ததே கிடைக்கல. வைப்பு நான் எதிர்பார்த்த வைப்பு வரல. இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, கமலானா அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரி நடக்கல. அதனால தான் படம் வயசு எல்லாமே நினச்சி எண்டில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், காமெடின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாருங்க ப்ரோ, கம்பல்சரி வாட்சபிள். கார்த்தி சுப்ராஜ் பேருக்காகவே 200 ரூபா கொடுத்துருக்கேன். பாரு நல்லா இருந்ததுமா, சூப்பராக இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இது போத் லவ் அண்ட் ஃபைட்டிங் சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சரிங்க, நீங்க ட்ரைலரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிடுச்சு? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம், தெர் இஸ் நோ டவுட். எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. சாங் தான் சூப்பர் சாங், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த லாஸ்ட் போட்டாங்களே அது அவ்வளோ அருமை அருமை அருமை. சூர்யா அவர்களுக்கு கம்பேக்கா இருக்குமா? டெஃபினட்டா இட் இஸ் கம்பேக். இட் இஸ் படத்துக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க? 100 ஃபுல் மார்க்ஸ். நல்லா இருந்தது படம் ப்ரோ, வேணாம் இருக்கட்டும். சத்தியமா தெரியல, நானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் எல்லாத்தையும் கத்துனேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இவங்க ட்ரெய்லரா சத்தியமா பார்க்கல. சாங் எப்படிங்க இருந்தது? கன்னிமா வைபா கன்னிமா நல்லா தெரியல ப்ரோ, அவன்கிட்ட கேளுங்க ப்ரோ. ரொம்ப நாளாச்சு ப்ரோ படம்லாம் பார்த்து, சூர்யா படம், விஜய் படம். கடைசியா குட் பேட் அக்லி பார்த்தேன், அதுவும் ஏதோ தான் சார். என்ன படம் நல்லா தான் ப்ரோ, சில்லா தான். அந்த கன்னிமா சாங் எப்படி இருந்தது? வைபா இருந்ததா? வைபா தான் ப்ரோ, நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு நான் பார்க்கல ப்ரோ. எதனால நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், பட் நல்லா தான் இருந்தது படம். அந்த கன்னிமா சாங்ல எப்படி இருந்தது ப்ரோ? அதுக்கப்புறம் தான் ப்ரோ வந்தேன், லேட் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தது. நல்லா ப்ரோ, கம்பேக் தான் சூர்யா. அந்த கன்னிமா சாங்ல எப்படி இருந்தது? வேற லெவல் ப்ரோ. அந்த 15 minute சீக்வென்ஸ் இருக்குல்ல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீக்வென்ஸ் இன் ஃபிலிம். கம்பேக் தான் சூர்யாக்கு, கம்பேக். கிளைமேக்ஸ் ஒரு சீன் இருக்கும் ப்ரோ, ஒரு மிரர் பார்த்து பார்க்குற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் யாராலுமே பண்ண முடியாது. ஓகேங்க. இல்ல சந்தோஷ் மியூசிக் எப்படி? அதுதான் ப்ரோ படமும் எலிவேஷனே அது. ரோலெக்ஸ் வேற ப்ரோ, இது வந்து டோட்டலா சூர்யா ஸ்டார்ட். சூர்யா ப்ரோ கதையா படமா நல்லா இருக்கும் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், மற்றபடி கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். ஆமா, ரொம்ப கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனா படமா சூப்பரா இருக்கு. ஓகே. அந்த பேர் எப்படி? பேர் நான் சொன்னாங்க ரைட்டாங்க, ஒரு ஃபுல்லமா பேர் நல்லா இல்ல நல்ல பேர், சூப்பர் பேர், நல்ல கெமிஸ்ட்ரி தான். ஆக்டிங் தான் ப்ரோ. ஒரு சீன் இருக்கும் ப்ரோ, மிரர் சீன். அங்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பா. ஓகே. இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 9 கொடுப்பேன். 10க்கு அந்த 1 எங்க எம்சார்? இல்ல அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ மட்டும் இருக்கு, அது மட்டும் ஸ்லோவா இருக்கும். படமா பார்க்க நல்லா தான் இருக்கும், ரொம்ப பிரச்சனை. கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரோ, ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு கான்ஃப்ளிக், ஒரு சிம்பிளான ஸ்டோரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாவே பண்றாங்க. நல்லா இருக்கு படம், மிஸ் பண்ணாம பாருங்க. சப்போர்ட். ஓகே. அந்த கன்னிமா சாங்ல எப்படி வந்தது? அது நார்மல் சாங் மாதிரி தான், வைபானா இல்லீங்களா? நல்லா இருந்துச்சு படம், ஓவரால் நல்லா தான் இருக்கு. ஓகே. நீங்க ட்ரைலரை பார்த்து எதிர்பார்க்கறீங்க, ட்ரைலரை பார்த்து எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்கல்ல, நீங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிடுச்சா? அப்படி சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த அளவு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு படம், அவ்வளோ. சரி, ஓகேங்க. சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? தெரியலையே, பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா இருந்துச்சு. சூர்யா கம்பேக்னா இருக்கலாம் மேபி, ஆனால் அவர் பொட்டன்ஷியலுக்கு இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே அந்த பேர் எப்படிங்க இருந்தது? ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓகேங்க அந்த கன்னிமா சாங்லாம் வந்து இப்படி வைப்பா இருந்ததா? அது சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ், அது ஒரு என்டையர் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ராப் பண்ணாங்க அந்த சீனுக்கு. ஆக்சுவலி லேக் கிளைமேக்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா மூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். மற்றபடி ஓகே, ஃபிலிம் இஸ் குட். நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட் ரொம்ப நிறையா இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போறதா இருந்துச்சு. போர் இல்லை, ரொம்ப ஃபைட்டாக இருந்துச்சு. அது கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. சரிங்க நீங்க ட்ரைலரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்போட அந்த எதிர்பார்ப்பீங்க பூர்த்தி. ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே அந்த பேர்ல எப்படிங்க இருந்தது? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே கொஞ்ச நாளா வந்து எல்லா ஹீரோஸ் வந்து கேங்ஸ் மூவி நடிக்கிறாங்க, ஹிட் ஆகுது. இதுவும் அவர் பண்ணியிருக்காரு கேங்ஸ்டா. நடிப்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ஃபேமிலியை பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்க 10 கூட ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறாங்க? நயன். ஒன்று எங்கங்க? 10. நீங்க சொல்லுங்க. சரி ஓகேங்க நீங்க ஒரு ட்ரைலரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ட்ரைலர் டீசர் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. அது எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிடுச்சு. இங்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் சூர்யா ஃபேன் தான். படம் நல்லா சூர்யா ஃபேன். சரிங்க அஜித் குழந்தையோட நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா எப்படி இருந்தா எப்படி படம் எப்படி இருந்தாலும் பார்ப்போம். சூர்யா சார் சூர்யாக்காக பார்ப்போம். லாக் என்ன இருக்கா இல்ல? லாக் மூவி என்ன லாக் இருக்கா? நாங்கள் இன்னொரு தடவை வந்து பார்ப்போம், அப்போ சொல்கிறோம். ஓகே அந்த கன்னிமா சாங் எப்படிங்க? அந்த சூர்யா ஃபேன் நல்லா இருக்கு. அதுதான் அந்த படத்துல ஹைலைட். அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சு. சரி நீங்க 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுங்க மூவிக்கு? ஒரு சூர்யா ஃபேன் 10. நாங்க சூர்யா ஃபேன் தான். ஃபேமிலியே சூர்யா ஃபேன் தான். இவங்க மட்டும் தான் அஜித் ஃபேன். மூவி பாத்தீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? சூர்யா பாத்தீங்களா? ஆமா செப்பே. ஆமா. சரிங்க நீங்க சொல்லுங்க மூவி பாத்தீங்க, மூவி எப்படி இருக்கு? அதான் ஃபேன் பாய் மூடு தான். சூர்யா ஃபேன்ஸ்க்காக எடுத்த மூவி. செம்மையா இருக்கு சூர்யா சார். சரி நீங்க இப்படி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ போரிங்கா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் ஓகேன்றாங்களா அப்படிங்களா? அதான் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், எனக்கு எதுவுமே தெரியல. என்ன நெக்ஸ்ட் டைம் பார்த்தது சண்டே வரும். சண்டே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்? மீண்டும் வருவீங்க. சண்டே வரும். சண்டே பார்த்துட்டு தான் என்னன்னு சொல்கிறேன். மூவி சூப்பராக இருந்ததுங்க. சூர்யாவோட ஆக்டிங்காகவே எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் வாட்ச் இட். ஓகே அந்த கன்னிமா சாங் அது எப்படி வைபா இருந்துங்க உள்ள? யா அது ஆக்சுவலி ஆல்ரெடி ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் தானே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாங் போட்டோன்னே பீப்புள் ஆல்சோ ஸ்டார்டட் டான்சிங் அண்ட் ஆல். வைப் வாஸ் ரியலி குட். ஓகேங்க இப்போ இருக்க எல்லா ஹீரோஸும் வந்து கேங்ஸ்டர் மூவி சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, ஹிட் ஆகுது. இவருக்கு அந்த கேங்ஸ்டர் ரோல் செட் ஆகுதா? ஆக்டிங்ல எப்படி? சூர்யா தானே, அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யாவுக்குலாம் வந்து எல்லாமே செட் ஆகும். ஓகே எல்லாம் செட் ஆகும். நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி என்னென்ன சொன்னாங்கன்னா மூவி வர ட்ரைலர் பார்த்து என்ன ஹீரோயின் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, ஹீரோக்கு ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் போச்சு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் ஹைட் டசன்ட் மேட்டர் அண்ட் ஆல். அவங்க ஆக்டிங் சூர்யா வந்து இட்ஸ் லைக் if he shot also the acting makes him like amazingly and as we know அவங்க எவ்வளோ ஒரு அமேசிங்கான பர்சன். ஸோ ஹைட்லாம் அது பற்றி பேசவே வேணாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ன்றாங்களே அப்படிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லா மூவியும் ஒரு ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. ஓகே சந்தோஷ் மியூசிக் எப்படி இருக்கு? யா இட் வாஸ் குட். ஓகே இவ்வளோ சொல்றீங்க, அப்போ நீங்கள் இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 out of 10. தெளிவா தெளிவா என்ன ஒரு படம் தெளிவா, இதெல்லாம் வேற மாரி தெளிவா படம். அப்படியே ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் செதுக்கி வச்சுக்கிறான் தெளிவா. 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிற்கிறான். இப்ப இருக்கிற பொண்ணு காத்து நிற்பாலாம் சொல்லுங்க, ஒரு மாசத்திலே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிற்கிறான். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க ஒரு மாசம் நம்ம பேசலன்னு வச்சுங்களேன், பிரேக்கப் ஆகி போயிடுறாங்க. அதெல்லாம் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அதே போல சிரிப்பு, உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பருங்க உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, சண்டை போட்டாங்கன்னா நீங்க பதிலுக்கு சண்டை போடாதீங்க. சிரிச்சுட்டு அமைதியா போயிடுங்க. அதுதான் இந்த படத்துல. ஏன்னா சிரிப்புன்றது அவங்களோட இரிட்டேட் பண்ணும், கஷ்டத்தை தூண்டும். தலைவா கம்பேக் தலைவா வேற மாதிரி தலை நடிப்பு, ஒவ்வொரு ஃபைட்டும், அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு போட ஒரு தீவன கண்ணு அந்த பாட்டு தலைவா அப்படியே நரம்பு துடிக்குது தலைவா. அப்படி இருந்தது அந்த கிளைமேக்ஸ்.
வேற மாதிரி கம்பேக் தலைவா. படத்துல கதை வேணும், கதை வேணும்னா கொஞ்சம் கதைக்கான போகணும். அதனால நம்ம பார்க்க முடியாது. கதை வேணும் போன அஜித் படத்துல கதை இல்லை, நீங்க இந்த படத்துல கதை கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க கதை வேணுமா? படத்தை நீங்க என்னதான் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. கதை வேணும்ன்றீங்க, நல்லா இருக்கணும்ன்றீங்க. அவங்க எதுதான் இதுக்கப்புறம் எடுப்பாங்க சொல்லுங்க? எனக்கு புரியல தலைவா, எனக்கு புரியல. சரிங்க, இப்போ வந்து கொஞ்ச நாளா வந்து நிறைய ஹீரோஸ் கேங்ஸ் மூவி தான் நடிக்கிறாங்க. இவரு கேங்ஸ் தலைவா அருமையா அதுதான் காதல்னு ஒரு விஷயம் வந்து அந்த ரவுடியை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதான் இந்த படத்துல இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு கேங்ஸ்டராக இருந்தார், ஒரு ரவுடி. எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் தான் இரும்பு கைன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துலேயே. அடுத்த படமும் அவர் இரும்பு கை தான் நினைக்கிறேன். இரும்பு கைன்னு இந்த படத்தில் சொல்லி ஒவ்வொருத்தரும் டமான்னு குத்துறாரு. ஆனால் லவ்ன்ற ஒரு விஷயம் அப்படியே பொட்டி பம்பாயிடுறாரு. இன்னும் கல்யாணம் ஆன பிறகு இன்னும் பொட்டி பம்பாயிடுறாரு. அது அந்த படத்தில் சொல்கிறாங்க தலைவா, சொல்கிறாங்க. ஆனால் படம் எப்படி இருந்தது? இந்த படம் சூர்யா கம்பேக்கே கிடைக்காது. ஏங்க எல்லாம் கம்பேக் மூவி எப்படி கிடைக்கும்? இது என்ன கதை? இது கோகுலத்தில் வந்து 8 பொம்பளை குழந்தைங்க பிறந்ததுன்னா கொள்றாப்புல கம்சன் ஒரு இது சப்பந்தம் எடுப்பாப்புற. 8 குழந்தைய காட்டிட்டு ஒரு பண்ணுவாங்க, நான் அடிமையாக வைக்கிறது. கடைசி குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தைய அரசர்கிட்ட காட்டிட்டு ஆண் குழந்தை மறைச்சி வச்சு வாழ்வாங்க. இதுதான் கதையை. இதுதான் அந்த கதையை அங்கேயே எடுத்தாச்சே, அதை தான் தீர்ந்து வந்து இங்கே வைக்கிறீங்க ஸ்க்ரீனில். புராண கதை மாதிரி இருக்குங்களா? அதுதான் நான் சொல்ல வருது. கம்சன் கதைனா என்ன? கிருஷ்ணர் கதை தான். கிருஷ்ணர் கதை தான். அவருக்கு ஆன்மீகம் இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது. சூர்யாவுக்கு முழுக்க இந்த படத்துல ஆன்மீகம் இருக்குது. ஒரு கிருஷ்ணரை வச்ச மைய வச்சு தான் இந்த படமே எடுத்துக்கிறாங்களா கண்டு? ரவுடியோ கெத்தோ 6 பேக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்றது புரியுதா? படம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தை காட்டா எதுலையுமே கம்பேக் இருக்கக்கூடாது. அதுதான் படம். இது கிளீனாகவே அப்ரூவ்டாகவே தெரியுது. ஒரு கிருஷ்ணருடைய கதை தெரியுது. கம்சனுக்குன்னா யாரு? மாமங்காரனால தான் இதுவே நடக்குது, எதே போரே நடக்குது. அதுதான் அப்பங்காரங்கிட்ட நடக்குது, வளர்ப்பாப்பாக்காரங்கிட்ட நடக்குது. நான் சொல்றது புரியா? கொஞ்சம் வித்தியாசம்தான். கதைலாம் எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க, புரியுதா? இதில் என்ன உழைச்சிக்கிறாருன்னா சூர்யா ஃபைட்டு சூப்பராக உழைச்சிக்குது. அது சலிக்க தவிர நல்ல ஈடு கொடுத்து நல்ல முழுமையான திறமையை தான் உடம்ப ஃபைட் பண்ணிக்கிறார். அது ஒன்று தாங்க இது. இன்னொன்று, இளையராஜா சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கேஸ் போடுவீங்க போல் தெரியுது. என்ன கேங்க? இப்போ அது கேள்வி கேளு. அதான் எதனால கேளு. பூஜாவோ சூர்யாவோ லவர்ஸ் ஒரு ரொமான்ஸ் பண்ணனா ஒன்று சந்தோஷ் சிவத்துடைய மியூசிக்கில் ஏதோ ஒரு படம் ஓரளவுக்கு ஜனங்க ஒரு ரிலீஸ் இருப்பாங்களாம். எதுக்கு? ஹலோ ரீட்டா, ஐ லவ் யூ மை சீதா. அது யார் பாட்டு, யார் இசை அமைச்சது? ஜானி படம், ரஜினிகாந்த் பாடினது, புரியுதுங்களா? தீபா மேடம் நடிச்சது. திருப்பி அந்த பாட்டு ரீமாக்கு மாதிரி பாடி ஒரு ஃபுல் சாங்கே காட்டுறாங்க. ஷோக்கிங்க. அப்போ நீங்கள் சாங்னு சொன்ன இந்த கன்னிமா சாங் அது எப்படி இருக்குங்க? யாரு? சந்தோஷ் சிவா. அதெல்லாம் பரவாயில்ல, அது கரெக்டாக அந்த இடத்துக்கு அது தரேன்னா டப்பாங்குத்து பாட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பாட்டு பெருசு இல்லை, ஆனால் அந்த பாட்டுக்கு கிளாப்ஸ் வருதோ இல்லையோ. அதில் ஒரு ரீட்டா இளையராஜா சாங்குக்கு வருதுயா கிளாப்ஸு. புரியுதா சொல்கிறது? இளையராஜா சாங்குக்கு நானே கிளாப்ஸ் பண்ணுறேன்னா சந்தோஷ் சிவன் பாட்டுக்கு யாரும் கிளாப்ஸ் பண்ணலையா? சரி ஓகேங்க. இல்லை வந்து சூர்யா அவர்களுக்கும் பூஜாக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகிருக்கு? பேர் நல்லா இருக்கா? பேர் நல்லா இருக்குது, யூஸ் பண்ண தெரியல, அவ்வளோதான். டைரக்டரு பேர் நல்ல பேர். அவங்க விஜய் கூட நல்லா நடிச்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்ன ஒரு குழந்தைத்தனமான மூஞ்சி, இவங்ககிட்ட ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு முரட்டுத்தனமான ஒரு பேஸு, புரியுதா? வாழ்க்கையில் என்னன்னா கடைசியாக முடிச்சுக்கிறாங்க. அதை பாருங்க, சிரிக்க தெரிஞ்சுக்கணுங்க, கோபத்தை அறையவே விட்டுணுங்க, அவ்வளோதான். அது லவ்வாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சிரிக்க தெரிஞ்சதால ஓகே தான். சரி ஓகேங்க, இவ்வளோ சொல்கிறீங்க. அப்போ இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு நான் 5 தான் கொடுப்பேன் நான், அவ்வளோதான். ஏன் ஒரு கிருஷ்ணர் கதை எடுத்து வச்சு நான் அந்த காலத்தில் நிறைய படம் பார்த்துருக்குறேன்னா எனக்கு தெரியாத கதை. இந்த காலத்து யூத்துக்கு ஒன்றா அது ஒன்றா எப்படி ஒன்றா இருக்கலாம். அந்த காலத்தில் ஒரு கிருஷ்ணர் வந்து 8 பொம்பளை குழந்தை பிறகும் எல்லாத்த கொண்டு போடுறான். 9வது குழந்தை கிருஷ்ணர் கடைசி அவதாரம் அவர் எடுத்தார் கோகுலத்தில். அதுதான் ஒரு கடைசி அவதாரமாக எடுத்த கதையை தான் வந்து சூர்யாவை அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறான். அழகாண்டு நான் தவறாக சொல்ல சூரி சார், உங்களுக்கே நல்லா தெரியும் இது கரெக்டாக ஆன்மீகத்து படம். ஓகேங்களா? ஒரு சூளம் வந்து எடுத்துன்னு போய் அந்த கோயிலில் வைக்கிறீங்க, அப்போவே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது, ஒரு கோவத்தனத்தை நீங்கள் விட்டுடுறீங்க.
நான் சொல்கிறது புரியுதா? குழந்தை உள்ளமாக சிரிப்பை வந்து அந்த மக்களுக்கு கொண்டு வரதை கிளைமேக்ஸில் முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா புரிஞ்சா சொல்லிட்டேன்னா மூவி நல்லா இருந்துச்சு. ஸோ திரும்ப ஒரே ஒரு டைலாக் சிம்பிளாக சொல்ல போதும். மூவி நல்லா இருந்துச்சு. உண்மையில எல்லாருமே வந்து நீங்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மூவியில் அங்கங்கே சின்ன சின்ன லேக் தான் இருக்குது. பட் அதையுமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு கம்பேக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஓவரால் ஒரு குட் மூவி தான். ஸோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. ஸோ ஒன்லைன் ஸ்டோரி தான். ஸோ அது வந்து செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு தெரியும் என்ன மெசேஜ் நமக்கு கன்வே பண்ண வராரு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பூஜா ஹெக்டேவோட டான்ஸாக இருக்கட்டும், ஸோ சூர்யாவோட லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா நினச்சிருப்போம் இல்லையா, ஸோ லவ் போர்ஷன்ஸே பண்ண மாட்றாங்க, ஒரே ஆக்ஷனாக பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த சூர்யாவே இதில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் ஒரு ஆக்ஷன் பேக்டு. ஸோ இடையில வந்து உங்களுக்கு எங்கேயுமே கொஞ்சம் போர்லாம் அடிக்கல. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் பேக்டு சீன்ஸ் வர்றப்போ போர் அடிக்கல, என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி ஒரு வைப் செட் மூவி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த கன்னிமா சாங்லாம் அது எப்படி வைப்பாக இருக்குதா? கனிமா வந்து ஃபஸ்ட்டு சாங்கே அதுதான். ஸோ அது வந்து நல்லா தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. சூப்பராக ஒரு எனர்ஜி பேக்டு வைப் சாங். அது லாஸ்ட்டு வரும் உங்களுக்கு, அந்த மெசேஜ் சொல்ல வர்றப்போ தான் அந்த சாங் ரிவியல் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஓகே, நீங்கள் ட்ரைலரை பார்த்துட்டு வந்துருக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நான் ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை, டீசர் மட்டும்தான் பார்த்துருந்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்தா எந்த மூவி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் நான் ட்ரெய்லர் பார்க்காம தான் மூவிக்கு வந்தேன். ஸோ ஓவரால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப லவ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஆக்ஷன் லவ்னு சொல்றீங்க, ஆனால் இது இன்னும் ஒரு ஜேர்னல் இல்லை, மிக்ஸான ஜேர்னல். மிக்ஸ்டு லவ், காமெடி, மியூசிக்கு, அப்புறம் அவங்க சொல்ல வர மெசேஜ் எல்லாமே பேக்டான ஒரு மூவி தான். ஓகே, இந்த மூவிக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 8 கொடுப்பேன். இந்த 2 எங்கே? சம்டைம்ஸ் சம் லேக் இன் செகண்ட் ஹாஃப். ஸோ ஒரு சில இடத்துல பட் அதை கம்பேர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு சில இடத்துல மிஸ் ஆனதுனால 8.